ரதன்யாவு சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? யாருக்கெல்லாம் சம்மர்ல டீ குடிக்கிறது பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டீ தான். வாங்க பார்க்கலாம். நம்ம டீ முதல்ல பார்த்துக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். ஒரு கேஸ்ல வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கணும். பால் ஊற்றிட்டு என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஆமாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இதை போட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தா தப்பு பண்ணி விழுந்துரும். அது கொஞ்சம் பால் யாராவது கலக்கி விடுவாங்களா? விடுமா. அப்புறம் இங்கே பிளாக் கலர்னு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, காட்டுங்க. அதை பிடிச்சி இழுத்தா வந்துடும். இழுத்தா அது பிரிஞ்சிடும். கொஞ்சமாக டீ தூள் போடு. கொஞ்சோண்டு டீ தூள் போட்டு போதும் 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 போட்டுட்டு கலரி விடணும். லைட்டாக கலரி விட்டுடலாம், அப்போ தான் வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளவே வந்துடாது. சரியா? வெயிட் பண்ணு. பாத்தியா, கலர் மாறிட்டே வருது. கலர் மாறிடுச்சு. கொஞ்சம் இருங்க, இது வடிகட்டணுமே. வடிகட்டி இல்லையே. என்ன பண்ணலாம்? இந்த வடிகட்டி இதில் வடிகட்டு. கீழே ஊற்ற போகிற. சூடாக இருக்கும். பார்த்து 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 பார்த்து. சூடாக இருக்குதா? இப்போ இதை அதில் போட்டுக்கோ. இதில் என்ன ஆட் பண்ணணும்? டீயில் சர்க்கரை போடு. இன்னும் கொஞ்சம். போதும். நல்லா கலக்கு. காஃபியை வாளியில் தான் ஊற்றுவாங்களா? சரி சரி. இப்போ குடிச்சா நல்லா இருக்கும். குடிச்சு பாரு. ஆனால் தயவு செஞ்சு யாரும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ண வேணாம். இது நான் செஞ்சதில்லை, எங்கள் அம்மா ஒன்று செஞ்சு வச்சாங்க. அதை எடுத்து இவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க இல்லையா? இதே மாதிரி சமையல் நிறைய வேணும்னா இந்த பிரதன்யா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. இதே மாதிரி நான் நிறைய வீடியோ போடுவேன். பாய். பாய்.